வாணியம்பாடி அருகே வகுப்பறையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக 7 மாணவர்கள் ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமையன்று பள்ளி மாணவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர் மாணவர்களின் புத்தக பையை சோதனையிட்டபோது கஞ்சா மாதிரியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. வகுப்பறையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக 7 மாணவர்கள் கடந்த ஒரு வாரமாக பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். பள்ளி மாணவர்களிடையே போதைப்பொருள் கலாச்சாரம் பெருகி வருவது அப்பகுதியில் பெற்றோரிடம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொகரம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கந்தூரி விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மொகரம் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் மொகரம் பண்டிகையை முன்னிட்டு ஹசைன் ஹுசைன் நினைவாக 83ஆம் ஆண்டு மத நல்லிணக்க கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து சமுதாயத்தினரும் ஜாதி மத பாகுபாடின்றி கலந்து கொண்டு தந்தூரி உணவுகளை வாங்கிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் தலைமையில் குறைதீர்க்கும் மனு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் ஆணைக்கிணங்க ஒவ்வொரு வாரமும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று நடைபெற்ற கூட்டத்தில் 50 மனுதாரர்கள் தங்கள் குறைகளை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணனிடம் நேரடியாக தெரிவித்து புகார் மனு அளித்தனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதற்கிடையில் மனு கொடுக்க வந்த வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரைத்தளத்திற்கு சென்று புகார் மனுவை பெற்றுக் கொண்டது அனைவரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. போலூர் அருகே போதைப் பொருட்கள் விற்பனையால் ஏற்படும் குற்றச்சம்பவங்களை விலக்கிக் கூறி துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் பொதுமக்களிடம் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் டவுன் பகுதியில் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் டவுன் எம்ஜிஆர் சிலை, பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்ற அதிமுகவினர் கடை உரிமையாளர்கள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் தற்போது உள்ள 3 ஆண்டு திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். இதேபோன்று களம்பூர், சேத்துப்பட்டு பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். பெரியகுளத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கௌமாரியம்மன் கோவிலின் ஆணி பெருந்திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் இன்று நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையை ஒட்டி பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.